சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை வந்து மீனா வந்து பேசியிருந்தாங்க. இனிமேல் நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கெலாம் ஒன்றும் போக வேண்டாம், நீங்கள் ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானு வந்து அதை பற்றிலாம் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில வந்திருக்கிறோம், ஆனால் இப்படி மீனா வந்து பேசிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும் அப்போ தமிழுக்கு வந்து இது ரொம்பவே வந்து கஷ்டத்தை அழுவிக்குது. என்ன இருந்தாலும் சரி தான் அத்தை வந்து இந்த மாதிரிக்கு ஜானு அம்மாக்கிட்ட பேசியிருக்கக்கூடாது, அவங்க மனசு எந்த அளவுக்கு புண்பட்டுருக்குறோம், அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க, ஆனால் அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அத்தை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க மீனா மேலே. அவங்க நம்மளை என்ன பேசியிருந்தாலும் சரி தான், ஆனால் ஜானு மகிட்ட அவங்க இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிரகாஷும் சிபியும் அவங்களும் வந்து மீனாவை தான் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஜானு மகிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சிபி வந்து திட்டவும் அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள் எல்லாரும் என்ன போட்டு திட்டிகிட்டு இருக்கிறீங்களே, நான் உங்களுக்காக தானே இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ஏதாவது நான் கேட்டோமா என்ன அப்படின்னு சிபி வந்து கேட்டுட்டு இருக்கவும் இப்போ நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு என்ன குறை இருக்குது, ஜானு எங்களை நல்லா தானே நடத்திட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னையும் நல்லா தானே வச்சிருக்கிறாங்க, நீ எதுக்காக திடீர்னு இந்த மாதிரிலாம் நீ மாறின, இது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட அவங்களை எதிர்த்து நீ பேசினதே கிடையாதுல்ல, இப்போ உனக்கு எங்கே இருந்து வந்து தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சிபியும் பிரகாஷும் கேட்டுட்டு இருக்கவும் ஆமாண்டா ஆமாம் ஏன் பேச மாட்டேன், எல்லாரும் என்னையே திட்டுங்க, ஆனால் உங்களுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் போராடிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்க அப்படிங்கவும் என்னம்மா நினச்சிட்டு இருக்கிற, யாருக்கிட்ட இருந்து யார் போராடிட்டு இருக்குது, நம்ம எல்லாரும் ஒன்றா தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நான் கம்பெனியை நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன், அதே மாதிரிக்கு நான் தமிழும் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படிலாம் நீ பேசுகிறேன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, நீங்களாம் வந்து திருந்துற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து திட்டிட்டு போகும். இப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா, நான் நடக்கிறதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், நீங்கள் அவெல்லாம் பேசுனதை நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத, நீ கரெக்டாக தான் பேசியிருக்கிற, இப்படி நீ பேசினா தான் வந்து இந்த அதிகாரம் மொத்தமும் உன் கையிலையும் சிபி மாப்பிள்ள கையிலையும் வரும், அப்படி இல்லைன்னா அந்த தமிழ் கைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 5க்கு 10க்கும் நீ அவகிட்ட தான் கையேந்திர நிலைமை மாதிரி இருக்கும், அதனால நீ கரெக்டாக தான் பேசியிருக்கிற, உனக்காக நான் இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே மீனா வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அண்ணா அங்கே பாரு உன் மாப்பிள்ளையும் சிபியும் என்ன மாதிரிக்கு பேசிட்டு போகிறாங்க பாரு அப்படிங்கும்போது இங்கே பாருமா அவங்க அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவும் தேவையில்லாத மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இப்படியே நீயும் விட்டுட்டு இருந்தேன்னா அப்புறமா எல்லாமே வந்து தமிழோட கைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இது வரைக்கும் வந்து ஜானுவத்தைக்கு கீழே நீ பணிஞ்சு கிடந்த, இன்னும் போல நீ தமிழுக்கு கீழே நீ பணிஞ்சு கிடக்கிற நிலைமை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லவும் என்ன இருந்தாலும் சரிதான், தமிழுக்காக தானே மாப்பிள்ளை பேசுவாரு, அது தெரிஞ்ச கதை தானே, ஆனால் உன்னுடைய உரிமையை நீ விட்டு கொடுத்துறாதம்மா, நீ இப்படி தான் நீ பேசினாதாம்மா உனக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ எதுக்கு கவலைப்படாத, உனக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட இந்த மாதிரிக்கு பேசவும் உடனே கணேஷ் வந்து அமுதா பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ அமுதா வந்து நல்லாவே வந்து உங்கள் தங்கச்சி ஏற்றி விட்டுட்டுறீங்க, அப்போ தான் வந்து நம்மளும் வந்து காலத்தை கழிக்க முடியும், உங்கள் தங்கச்சியோட கை வந்து கீழே தணிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளும் இந்த வீட்டை விட்டு போயிட வேண்டியதான், எல்லா அதிகாரமும் உங்கள் தங்கச்சி கைக்கு வந்தால் தான் நம்மளும் வந்து நல்லா அழகாக இருக்க முடியும், சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும், அந்த தமிழோட கைக்கு மட்டும் இந்த அதிகாரம்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம செல்ல காசாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா கணேஷ் வந்து சொல்கிறாங்க, நான் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா வந்து இங்கே சிபியை தான் கட்டுறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து இருக்கவும் அப்போ லாயர் வராங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஜானாமா தான் வந்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் எதுக்கு அவங்க வர சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானு வந்து வந்துருந்தாங்க. வந்ததுமே நான் சொன்ன மாதிரிக்கு எல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ வந்து இந்த அதிகாரமும் சொத்தெல்லாம் யார் கைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே வந்து மீனா கணேஷ் அமுதா எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து இதில் கையெழுத்து போடாதீங்க நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே உடனே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து என்ன தமிழ் என்னாச்சு அப்படிங்கும்போது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஜானுவை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தையும் இந்த சொத்தையும் நீங்கள் தூக்கி கொடுக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து ஜானுக்கிட்ட எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லவும் இதனால வந்து ஜானுவோட முடிவை அவங்க மாற்றிக்கிட்டு தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ உடனே ஜானு வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமே வரவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே என்னுடைய எல்லா அதிகாரத்தையும் நான் வந்து தமிழுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மீனா கணேஷ் அமுதா இவங்க 3 பேருக்கும் தூக்கி வரி போடுது, என்ன வளரிட்டு இருக்கிறீங்க, எல்லா அதிகாரத்தையும் இந்த தமிழுக்கு கொடுக்க போகிறீங்களா, அவள் தான் இன்னும் ஜிஎம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், சொல்ல போனாக்கி ஜனாத்தை வந்து எல்லா அதிகாரத்தையும் சிபி மாப்பிள்ளைகிட்டையும் சொத்து பத்து எல்லாத்தையும் வந்து தங்கச்சிட்ட மீனாட்ட தான் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனால் இந்த தமிழ் அந்த மாதிரிக்கு தடுத்து நிறுத்தி வெளியே அழைச்சிட்டு போய் என்னத்தையும் சொல்லி இந்த மாதிரிக்கு அவங்க மனசை மாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போட்டு இவங்க எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே தமிழ்
வந்து சொல்கிறாங்க, என்ன ஜானாமா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் என்னுடைய முழு பொறுப்பையும் அதிகாரத்தையும் நான் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, அப்போ தமிழ் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அப்படி நான் வரணும்னா நீங்கள் எனக்கு வந்து சம்பளம் தரணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் இனிமேல் யாருக்கையும் நான் ஏந்தி நிற்க மாட்டேன், அதனால எனக்குன்னு நீங்கள் ஒரு சம்பளம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மீனாவுக்கு எரிச்சலாக இருக்குது. என்னது இதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், கடைசியில் இந்த தமிழ் என்ன நினச்சாலும் அதே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஜானு அவங்க சிபி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ போனதுக்கப்புறமா வந்து தமிழை போட்டு அவங்க அமுதா வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருப்ப, எங்கள் பாரு மீனா அத்தை வந்து எல்லாத்தையுமே வந்து பொறுப்பை சிபி கையிலையும் உன் கையில் தான் கொடுக்கறதுக்காக இருந்தாங்க, ஆனால் இவ வெளியே அழைச்சிட்டு போய் என்னமோ சொல்லியிருக்கிறா, அதனால தான் அத்தை தன்னுடைய முடிவை இந்த மாதிரிக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் சரி தான் ஜானுவத்தை பண்ணினது பெரிய தப்பாக்கும், உனக்கு பண்ணின துரோகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவை போட்டு திட்டவும் உடனே வந்து மீனாவுக்கு அவங்களும் வந்து கூட சேர்ந்து திட்டுறாங்க. அத்தை இந்த மாதிரிக்கு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் இந்த நிற்கிறாளே இவாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நானும் போனால் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆமாம் நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்களா, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு அமுதா பார்த்து அவங்க கேட்குறாங்க. உடனே அமுதா வந்து பாத்தியா மீனா ஓ முன்னாடியே தமிழ் வந்து என்னை எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்கத்த நீங்கள் வந்து என்னுடைய மாமியார், என்னை பேசுங்க அடிங்க திட்டுங்க என்னன்னாலும் பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. ஆனால் இவங்க யாரு, இவங்க இந்த வீட்டுக்கு மூணாவது மனுஷங்களாக தான் எனக்கு தோணுது, உங்களுக்கு வேணா அண்ணன் ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இவங்க யாரோ தான், அப்படி இருக்கும்போது என்ன பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, என்னையே பேசுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்போ ஜானுமாவை இவங்க எப்படி பேசலாம், இங்கே பாருங்க எனக்கு என்ன நடந்தாலும் சரிதான் நான் பொறுத்துப்பேன், ஆனால் ஜானுமாவை அவங்கள வந்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மீனா வந்து என்ன தமிழ் எதிர்த்து பேசுறீ அப்படிங்கும்போது, ஆமாத்த எதிர்த்தான் பேசுகிறேன், என்ன நீங்கள் பேசுறீங்களா உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் ஜானு அம்மாவை பேசுறதுக்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் கிடையாது, அவங்கள பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படி தமிழ் பேசுகிறத பார்த்துட்டு மீனா கணேஷ் அமுதா இவங்க 3 பேருமே வந்து அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்க ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானுக்கிட்ட வந்து முத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஜானுமா நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து இதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி தான், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் தமிழ் தான் காரணம், நீங்கள் பொறுப்பை வந்து யாருக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி நினச்சிங்களோ அவங்கக்கிட்ட சரியாகவே நீங்கள் ஒப்படைச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மீனை இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ முத்தம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க, இதுக்கெல்லாம் காரணம் மீனா அம்மா மட்டும் கிடையாது, அவங்க அண்ணன் கணேஷும் அவங்க ஒய்ஃப் அமுதா வந்து அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற முத்தம்மா அப்படிங்கும்போது, ஆமாம்மா நீங்கள் இல்லாத நேரத்தில் அவங்க எப்படிலாம் மீனா அம்மாவை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க பேச்சை கேட்டுட்டு தான் இவங்களும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறதுக்கு, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை அன்றைக்கே சொல்லியிருப்பேன், ஆனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியாக இருந்தேன், நீங்கள் போனதுக்கப்புறமா தமிழை போட்டு மீனாம்மா எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா, எந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிறாங்க தெரியுமா, ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிக்கு சரியான பொறுப்பை தான் நீங்கள் தமிழ்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததை பார்த்தோம்னா வந்து தமிழ் இங்கே வா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், தமிழ் பார்த்தோன்னா சூப்பராக மாசாவே வராங்க, ஏன்னா அவங்க ஜிஎம் போஸ்டிங்க்கு அவங்க ஜானு வந்து அவங்களுக்கு கொடுத்தனால அந்த மாதிரிக்கு ஒரு கெட்டை போட்டுட்டு வரவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க மீனா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரகாஷ் வந்து உடனே தமிழுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும், அதே மாதிரிக்கு சிபியும் வந்து தமிழுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதே மாதிரிக்கு சேதுவும் அந்த மாதிரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும், இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா அதாவது உன்னுடைய புருஷனும் உன்னுடைய பையனுமே உனக்கு சரியில்லாமல் இருக்கிறாங்க, இதில் என் பையன் ஒருத்தர் இருக்கிறானே அவனுக்கு கூட சேர்ந்து இருக்கிறான், இவங்களாம் சேர்ந்து நம்மளுக்கு உனக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இவன் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்காக தானே இவன் எல்லாமே ஆசைப்பட்டு நடத்துனா காய் நகர்த்துனா அவன் நினைச்ச மாதிரிக்கே வந்து அவன் ஆயிட்டா, பத்தியா என்ன இருந்தாலும் சரிதான் எல்லா பொறுப்புமே அவட்ட கொடுத்துட்டாங்க பாரு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும் போது இப்போ மீனா சொல்றாங்க, இன்னும் தானே இருக்குது என்னுடைய ஆட்டமே, இன்னும் பாருங்க நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, நான் சும்மா இருந்த என்ன இவ தூண்டி விட்டுட்டா, இன்னும் வந்து நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆக்ரோஷமா கிளம்புறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.